நெட்வொர்க்கர் அப்படிங்கிறது வந்து அவங்ககிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும், என்னென்ன அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், என்னென்ன ரிஸ்க்ல அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சின்ன ஷார்ட்ஸ்? சார் முதல்ல ஒரு நெட்வொர்க்கர்ஸ் அப்படின்னா என்னென்ன ரிஸ்க் நான் இங்கேயே வந்துடுறேங்க. ஏன்னா நான் பார்த்துட்டு வந்தேங்க. கொஞ்சம் 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 லோக்கலா இறங்கி பேசலாம்னு நினைக்கிறேன். தப்பு இல்லைங்க. பட்டசாரா எங்க ஆய்ச்சரவனை கூட இந்த உலகத்துல மதிப்பாங்க சார். ஆனா நெட்வொர்க் பண்றோட மதிக்க மாட்டாங்க சார். இதான் சார் நான் கொஞ்சம் இறங்கி பேசுறேன். பட்டசாரா எங்க ஆய்ச்சரவனை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. ஆனா நெட்வொர்க் பண்றவன அவனை விட மோசமான இடத்துக்கு பாக்குறாங்க. ஏன்னு கேட்டா இது முழுக்க 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 புரிதல் குறைபாடுங்க. முதல்ல நம்ம செய்யற தொழில் ஒருவேளை தப்பான தொழிலா இருந்துச்சோ என்னவோன்னு சொல்லிட்டு இந்த 2 கட்ட நிலையில இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த தொழிலை ஜெயிக்க முடியாது சார். முதல்ல நான் செய்யற தொழில் நேர்மையான தொழில் தான் அப்படின்ற முடிவு, அப்படின்ற ஆணித்தரமான முடிவுக்குள்ளார நம்ம வந்துருந்தாங்க. இந்த உலகத்தை பத்தி நம்ம கவலைப்படலாமான்னு கேட்டா இந்த உலகம் இப்படிதான் சார். இந்த உலகம் எப்படி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன்னு கேட்டுக்கலாம். குதிரை வண்டியை மட்டுமே டிரான்ஸ்போர்டேஷனுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்துல குதிரை வண்டிக்கு மாற்றாக டீசலும் பெட்ரோலும் போடப்பட்ட வண்டிகள் வரும் பட்சத்துல மக்களுக்கு வந்து அதை ஏத்துக்க முடியலைங்க. ஏத்துக்க முடியாதவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இதுதான் கொடுமையா இருக்கு, குதிரையில தான் நம்ம பயணம் பண்ண முடியும், இதுல பயணம் பண்றதுக்கு தான் நம்ம ஒன்னும் பெருசா செலவு பண்ண தேவையில்லை, பெட்ரோல் போட தேவையில்லை, செலவுலாம் காசு தேவையில்லை. ரெண்டாவது புதுசா இந்த வண்டியை ஓட்டக்கத்துக்கு சொல்றாங்க, அதுக்கு லைசன்ஸ் வாங்க சொல்றாங்க, அதுக்கு பெட்ரோல் வேற எக்ஸ்ட்ரா போடணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு லைஃப்ல கட்டுப்படி ஆகாது. நான் பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த குதிரை வண்டியில தான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டியை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்த புதிய விஷயத்தை தவறுன்னு சொன்ன உலகம் தான் சார் இது. ரெண்டாவது கூடவே சேர்த்து சொன்னாங்க, இதுல புகை தள்ளுறதுனால மத்தவங்களுக்குலாம் அது ரொம்ப பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த உலகம் இன்னைக்கு நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ல பெட்ரோலும் டீசல் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இது தாங்க. ரெண்டாவது ஃபிளைட் கண்டுபிடிச்சா எதிர்த்தாங்க. என்னன்னு கேட்டா கீழே தரையில போகும்போது ஏதாவது பிரச்சனைனா வண்டியில் எடுத்துக்கலாம், மேல போகும்போது ஏதாவது பிரச்சனை வண்டியில் எடுத்த முடியாதுன்ற பயத்துல அது பறவைகள்லாம் வாழக்கூடிய இடத்துல போயிட்டு நாம ஃபிளைட் விட்டு நம்ம அது வாழ்க்கை கெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதை எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபிளைட்ல போகாதவங்க கிடையாது. ஃபிளைட் தான் இந்த உலகத்தை வளர்த்துக்கிட்டு நல்லா தெரியுங்க. இன்னும் ஓப்பனா சொல்லுங்க, எங்க வீட்டுல கேஸ் வந்துட்ட பிறகு எங்க வீட்டுல கேஸ் வாங்குறதே எதிர்த்தாங்க. ஏன்னு கேட்டா அடுப்புல விறகு வச்சு எரிச்சுட்டு இருக்கோம், மண்ணெண்ணெய் ஸ்டவ்ல எரிச்சுட்டு இருக்கோம், கேஸ் ஒருவேளை வெடிச்சு போச்சுன்னா மொத்த குடும்பத்தையும் சாகடிச்சிடும், அதுக்குள்ள போகக்கூடாதுன்னு எதிர்த்தாங்க. இன்னைக்கு கேஸோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க அப்பா கலர் டிவி வாங்க விடல எங்களை. கலர் டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போயிருந்து யாரும் சொல்லிட்டாங்க, அவங்க வேலை செஞ்ச டெப்போ இல்ல. அதனால கலர் டிவியே வாங்க விடாம பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை கடைசி வரைக்கும் பார்க்க வச்சுட்டு இருந்த கூட்டம் தாங்க இன்னைக்கு கலர் டிவியில தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தவறு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு நாளைக்கு நம்ம காலில் வந்து விழும். எப்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா. இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் 4 காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லி இறங்கிட்ட பிறகுங்க யாராவது நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது இந்த தொழிலை பண்ற பார்த்து அவன் இவ்வளவு சைலண்டா சொன்னாலும் இவன் அதுக்கு மேல ஐயா வெளியே சொன்ன பிரச்சனை போல் இருக்கு, மனமரி அதெல்லாம் போயிரும் போல் இருக்கு, எதுக்கு வம்பு? இதுக்கு அடக்கமான நபரா, நம்ம தெருவுல இல்லாத நபரா, நம்ம ஊர்ல இல்லாத நபரா, வெளியூர்ல ஏதாவது நாளைக்கு ஏடா கூடமாச்சுன்னா எதுவும் நம்ம வீட்டுக்கு வராதால தேடி கண்டுபிடிச்சு என்னைக்கியா ஜெயிக்கிறது? என்னைக்கு இல்லைங்க. இந்த தொழில ஜெயிக்கணும்னா உலகத்தை பத்தி கவலைப்படக்கூடாதுங்க. இந்த தொழில் தான் அப்படின்னு இறங்கிட்டோம்னா இந்த தொழில தூக்கி பிடிக்க வேண்டிய முதலாவது பொறுப்பும் கடமையும் நமக்கு மட்டுமே இருக்கு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதுவே. இந்த தொழில ஜெயிக்கிறதுக்கு மத்தவனை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு நாளைக்கு இந்த உலகம் நம்ம காலில் வந்து விழும். அது வரைக்கும் நாம நின்றுதான் ஆகணும். பட் நின்றுட்டோம்னு வச்சிங்களா, அதுக்கப்புறம் அவங்க வேற வழி இல்லை. அது எங்க சேர்ந்தாலும் உலகத்துல நம்ம டீம்ல ஏதோ ஒரு நெட்வொர்க்கர் சேர்த்துதான் ஆகணுங்க. உலக மக்கள் மொத்த பேர் அந்த காலம் வரைக்கும் நாம ஸ்ட்ராங்கா நின்னோம்னா வெற்றி கிடைக்கும். இதுதான் என்னுடைய கருத்து.